சரி. இன்றைக்கி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனம் பின்பகுதியே தலைப்பாக போட்டுக்கலாம். பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. சரிங்களா? பூரணமாகும்படி கடந்து போவோமாக. சரிங்களா? இப்போ முதல் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. சரிங்களா? ஸோ அதை சொல்கிறாரு ஆகையால் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ அதுக்கு முன்னாடி ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்லை, பாலையே உண்ணத்தக்கவர்களாக இருக்கீங்க. ஸோ பால் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை சரியாக வளராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்போ திடமான ஆகாரம் நீங்கள் சாப்பிடல. இப்போ திடமான ஆகாரம் எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, நீதியின் வசனத்தில் நீங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் இன்னும் நல்லா வசனத்தில் இன்னும் வளரல, சத்தியத்தில் இன்னும் வளரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை தொடர்ச்சியாக தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் வசனத்தில் நல்லா வளரல, நீங்கள் வெறும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரியத்தை சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு, இந்த இடத்துல ஒரு மூல உபதேசங்கள் சொல்லி 6 உபதேசங்களை சொல்கிறார். அதான் சத்தியம். உபதேசம் அப்படிங்கிற சத்தியம். சரிங்களா? 6 சத்தியங்களை இந்த இடத்துல சொல்கிறார். செத்த கிரியைகளாக்கும் நீ மனம் திரும்புதல், 6 காரியங்கள், 6 மூல உபதேசங்கள் சொல்கிறார். முதலாவது பார்த்திங்கன்னா மனம் திரும்புதல் அது ஒரு மூல உபதேசம். பார்த்திங்கன்னா தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அது ஒரு சத்தியம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். சரி, ஞானஸ்தானம்னா பார்த்திங்கன்னா 3 ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று தண்ணீர் ஞானஸ்தானம், இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிறகு ஞானஸ்தானம், அடுத்தது ஒரு அக்னி ஞானஸ்தானம் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா மத்தேயு 3:11 நம்ம பார்க்க முடியும் 3 விதமான ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல அதை பற்றி சொல்கிற அந்த உபதேசங்கள். கைகளை வைக்குதல். ஸோ கைகளை வைக்குதல்னால் ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டது, அதை நம்ம எடுத்துக்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அடுத்த பார்த்திங்கன்னா நித்திய நியாயத்தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூல உபதேசங்களை இவைகளையே என்பவைகளாகி அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஸோ ஒரே காரியத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, பூர்ணராகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சில இடத்துலலாம் சில சபையிலெல்லாம் பார்த்திங்கன்னா மனம் திரும்பு பரிசுத்தம் சொல்லி அதை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா விசுவாசம் சொல்லி அதை மட்டுமே போதிச்சிட்ருப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா நித்திய நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லி அதை மட்டும் போதிச்சிட்ருப்பாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் சொல்லி அதை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சரீரத்துக்கு எல்லாமே தேவை. சரிங்களா? வைட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாமே நமக்கு தேவை. ஸோ ஏதோ ஒன்று இருந்தாலும் அது குறைபாடு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ பூர்ணராகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா விதமான சத்தியங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரே இதில் சுற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பூர்ணமாகும்படி கடந்து போவாங்க. எல்லா சத்தியத்திலும் நீங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்போ எந்த இடத்துல சத்தியம் நமக்கு பத்தலையோ அந்த இடத்துல சாத்தான் உள்ள நுழைய பார்ப்பான். சரிங்களா? அது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வேதத்தில் பார்க்குற 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசின் வஞ்சனைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் நீங்கள் விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ சத்தியம் ஒழுங்காக தெரிஞ்சால் தான் எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம், எது நன்மை, எது தீமை, எது பொய் உபதேசம், எது சாத்தான் கொண்டு வருவது, எது உண்மையான உபதேசம் சொல்லி நமக்கு வேதம் படித்தா தான் தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி பூர்ணராகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஸோ அதை வேறு பார்க்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? முயற்சி பண்ணால் தான் நம்ம வளர முடியும். அதான் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, தேவனுக்கு பூர்ணமாகும்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அதில் அந்த 6ஆம் வசனம் மறுதலித்து போனவர்கள் இருக்குது, அதை தலைப்பு. சரிங்களா? 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அதில் மறுதலித்து போனவர்கள், அதான் தலைப்பு. ஸோ மறுதலித்து போகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த 4ஆம் வசனம் அந்த மறுதலித்து மாத தலைப்பு.
4ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சொல்கிறார், இந்த சொல்கிறாரு, ஒரு வாட்டி தேவன் உங்களை பிரகாசிச்சிருக்காரு, பரம ஈவை ருசி பார்த்துருக்கீங்க, பரிசுத்தாவியை பெற்றீங்க, தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வர உலகத்தின் விலங்குகளையும் ருசி பார்த்து அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, தேவனுடைய சத்தியத்தை தெரிஞ்சிருக்கீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க, தேவன் கட்டுகளை உடைச்சிருக்காரு, நிறையா காயத்திலேருந்து உங்களை விடுதலை பண்ணியிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு, அபிஷேகிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் ருசி பார்த்தோம் பின்வாங்கி போயிட்டீங்க, மறுதலித்து போனவங்க பின்வாங்கி போனவங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகிறது, தான் உலக போன போக்கில் போகிறது. இப்போ தேவனுடைய மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற மனம் திரும்புவதற்கு எதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அந்த மாதிரி மறுதலித்து போனவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தாங்களே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறவர்களுக்கு சமமாக சொல்கிறார். அந்த அளவுக்கு அப்படியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்தளவுக்கு தேவனுக்கு வேதனையை கொண்டு வருகிறவளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் அந்த பழைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரது ஒரு கடினமான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அந்த இடத்துல சொல்கிறாரு, ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் பயிரை விதைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அதில் பயிர் விதைச்சோன்னே அதில் பார்த்தீங்கன்னா விதையை போடுறீங்க, பயிரை விதைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க. அது பார்த்தீங்கன்னா அது அந்த தண்ணீரெல்லாம் வாங்கிட்டு அது நல்ல பழங்களை, நல்ல கனிகளை, நல்ல விளைச்சலை கொடுக்கும். அது அந்த மாதிரி விளைச்சலை கொடுச்சுன்னா அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விளைச்சலுக்கு பதில் முட்செடிகள் முட்பூண்டுகளும் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அந்த நிலம் தகாதாயுது, அது யாருக்குமே பிரயோஜனப்படாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து சுட்டெரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி தான் சொல்கிறார். இப்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நிலத்தை பற்றின ஒரு ஓமை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ நல்ல நிலத்தில் தேவன் விதைக்கிறார். இந்த நிலத்தில் தேவன் விதையை விதைக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சலும் வருது. ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா களைகளும் வருது. பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல கதிர்களை மட்டும் எடுத்து களஞ்சியத்தில் சேர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த ஆகாத முட்செடிகள் முட்பூண்டுகள் அந்த இதெல்லாம் எடுத்து சுட்டரிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அழுகையும் பற்கடிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மறுதலித்து போனவர்களுக்கு முடிவு நரகம்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம் அதுக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே பரவாயில்ல. இப்போ ரட்சிக்கப்பட்டு எல்லா தேவனுடைய அன்பை ருசி பார்த்து பின்வாங்கி போகிறதை காட்டிலும் ரட்சிக்கப்படாமையே இருந்தானே அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது தேவனையே சிலுவையில் இருக்கிற அந்தளவுக்கு தேவன் வருத்தப்படுறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம், ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். சரிங்களா? வேதத்தில் பார்க்குறோம், இன்றைய ரட்சணிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை மறுபடியும் ஆண்டவர் அவர்கிட்ட வரணும் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தெரியும் நம்ம பலவீனமான மனிதர்கள்னு சொல்லி அவளுக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு வரும்போது நீங்கள் ரொம்ப எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிருக்கலாம், தேவனுக்கு ரொம்ப பிரியமில்லாமல் நடந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னை மறுபடியும் இழுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 119 கடைசி வசனம் சொல்லுது, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தடியனை தேடுவீராக அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஆண்டவரே விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், விட்டு நான் ரொம்ப பின்வாங்கி போயிட்டேன், ஆண்டவரை என்னை இழுத்துக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவன் மறுபடியும் எப்படி அந்த கெட்ட குமாரனை சேர்த்து கொண்டாரோ
பழசெல்லாம் மறந்துடுவார் பாருங்க ஆண்டவர். பழசெல்லாம் மறந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய வாழ்வை தர தேவன் வந்து வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். நீங்கள் இப்போ ஒருவேளை இந்த மாதிரி இந்த செய்தியை கேட்டு ஒரு தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை கிட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள், என்னை இழுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள, மறுபடியும் புதுப்பொலிவுடன் உங்களை எழும்பி பிரகாசிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அடுத்த பகுதி பாருங்கள், கடைசி பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா, ஒரே பகுதி எடுத்துக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 15ஆம் வசனம், அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா, 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சரிங்களா, 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமாகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து மறுதலித்து போனதை பற்றி சொன்னாலும் நீங்கள் வந்து நிறையா நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய பேர் ரட்சிப்புகள் நடத்தியிருக்கீங்க, தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருக்கீங்க, காணிக்கைகளை கொடுத்துருக்கீங்க, தேவனுக்காக பிரயாசப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து தேவன் வந்து மறக்க மாட்டார் சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுக தேவன் அநீதி உள்ளவில்லை. ஏன்னா மனுஷங்க எது மறந்துடலாம். எத்தனையோ பாடுபட்டு ஓடி உழைச்சி எத்தனையோ ஜனங்களுக்கு நன்மைகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து மறந்துருக்கலாம். யாரோ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ரொம்பவே வந்து உங்கள் உயிரை கூட கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து பாடுபட்டிருக்கலாம். ஆனால் அது அவங்களாம் மறந்து போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்குன்னு எது செஞ்சாலும் அது தேவன் வந்து மறக்கிறதுக்கு அநீதி. ஏன்னா அவர் தேவனாக இருக்கிற அவருடைய கேரக்டர் அது. சரிங்களா, அவருடைய கேரக்டர். ஒரு வேளை இங்கே நீங்கள் வந்து ஒரு கிடைக்கலனாலும் அதெல்லாம் வந்து ரிவார்டு வந்து மேலே பரலோகத்தில் செஞ்சுவார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதாவது ஒரு விசுவாசிக்கு யாரோ ஒருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கான பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறத சோர்ந்து போகாமல் செய்யுங்க. சரிங்களா, சோர்ந்து போகாமல் செஞ்சிங்கன்னா ஏற்ற காலத்தில் அறுப்பீங்கன்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எதை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக செய்யுங்க, சோர்ந்து போகாமல் செய்யுங்க. மற்றவங்க நீங்கள் செய்கிறத ஒரு வேளை மற்றவங்க என்கரேஜ் பண்ணாமல் இருக்கலாம், மற்றவங்க ஒரு வேளை வந்து அதை தவறாக கூட நினச்சி ரொம்ப தூசிக்கிறார். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. பரலோகங்களை ஏற்ற டைம் தேவன் உங்களை வந்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். சரிங்களா, அதுக்கான பிரதிபலன் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். நீங்கள் வந்து தேவனுடைய ஊழியத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க. சரிங்களா, அடுத்த பாருங்கள், முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பெறுந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். சரிங்களா, அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி நம்ம சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் முதல்ல வந்து அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவன் ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணால் அதில் வந்து நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகளாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும். நீங்கள் யாரும் முடிவு பண்ணி அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பொறுமையாக காத்திருந்து பெற்றது யாருன்னா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமை ஒரு மாதிரியாக வச்சு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வந்து வாக்குத்தத்தங்களை பண்ணினார். சரிங்களா, அவன் பொறுமையாக காத்திருந்து அதை பெற்றான். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, ஆபிரகாம் எப்படி வந்து விசுவாசத்தில் வந்து பலவீனமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் பார்த்தீங்கன்னா தேவன் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்க்குறோம், அவன் வந்து சூழ்நிலைகள் என்னாது இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தேவன் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வந்து நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு வந்து குழந்தையை தருவேன், உன் நட்சத்திரங்களை போல் வந்து உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் கிடையாது. சூழ்நிலைகள் வந்து அதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறது என்னென்னா வாக்குத்தத்தம். தேவன் பண்ண வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. சாராளுடைய சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, இவனுடைய சரீரமும் செத்து போச்சு. சரிங்களா, அப்போ சயின்ஸ் படி பிறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. சரிங்களா, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டும் இருக்குது. சரிங்களா,
ஆனால் அவன் வந்து முதலாக பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைகள் என்னலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணான்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கன்னு சென்று முழு நிச்சயமாக நம்பினான். சரிங்களா? அப்போ தேவனுடைய சூழ்நிலைகளை முதலாவது சூழ்நிலை எண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நம்ம முழு நம்பிக்கையை வைக்கணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா, நம்பி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனான்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கூட அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். சரிங்களா? ஆண்டவரே இந்த மாதிரி வந்து பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குழந்தையை தந்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்து நட்சத்திரங்களை போது என் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொன்னீரே, நான் ஆசீர்வதித்து பெருவேன்னு சொன்னீரே. அப்படி டெய்லியே பார்த்திங்கன்னா இப்படியே வந்து 25 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனான்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி சொல்கிறார். பெருமைப்படுத்தன்னு சொல்லி அதே மாதிரி பெருமைப்படுத்த நம்ம பார்க்குறோம். ஆசீர்வதிச்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் யாருன்னா ஆபிரகாம் தான். சரிங்களா? ஆபிரகாமுடைய சந்ததியாக நம்மலாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாமின் குமாரத்திகளாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா பொறுமையாக காத்திருந்தான். அப்போ விசுவாசித்தான், அடுத்தது பொறுமை. இது ரெண்டுமே நமக்கு தேவை. சரிங்களா? அப்போது தேவன் ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அதை விட்டு நம்ம கண்ணை எடுக்கவே கூடாது. சரிங்களா? அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 10 நாள் நடக்காது, 11ஆம் நாள் நடக்காது. ஒருவேளை 10 மாதம் நடக்காது, 11ஆம் மாதம் நடக்காது. 2 வருஷம் நடக்காது, 3ஆவது வருஷம் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? 10 வருஷம் நடக்காது, 11ஆவது வருஷம் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவர் வரவே மாட்டார், அவரே எடுத்து போட மாட்டார். நீங்கள் ரொம்ப பின்வாங்கி போய் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் தேவனை விட்டு தூரமாக போனால் தான் வந்து அது நடக்காமல் போகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ தேவனை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும். அப்போ ஆண்டவர் விட்டு நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. சரிங்களா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்றைக்குமே நிறைவேறும். அது நிறைவேறாகாமல் போகாது. அதுக்கான ஒரு ஏற்ற காலத்தை வந்து ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த டைமில் வந்து செய்வார். குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த தீர்க்கதரிசனங்கள்லாம் நிறைவேறுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறித்த காலம், ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறித்த காலம் வச்சுருக்கார். அந்த டைமில் தான் வந்து நிறைவேறும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தருவேன்னாரு. ஆனால் வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலை. அந்த வாக்குத்தத்த பூமியை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலை. ஏன் பெற்றுக்கொள்ளலைன்னா அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவன் பாவம் செஞ்சாங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா முறுமுறுத்தாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனால் வந்து அதுக்குள்ளே பிரவேசிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆனால் தேவன் பேரில் நம்ம அந்த தேவனை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. அதே மாதிரி பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனோட உள்ள உறவில் வந்து நம்ம அப்படியே இருக்கணும் பாருங்கள். அப்போ இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்குன்னு வச்சுருக்க அந்த குறித்த நேரத்தில் வந்து நிச்சயமாக ஆண்டவர் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அதான் எபிரேயர் 10:23 பார்க்குறோம். நீங்கள் பண்ணின அறிக்கை, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அறிக்கையை பண்ணணும் பாருங்கள். ஆண்டவர் இந்த மாதிரி வாக்கு பண்ணிடுறே, இதை நிறைவேற்றி வெட்டீர்னு சொல்லி சும்மா சோத்திரம் சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை பண்ணோம். ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்திங்கன்னா நம்ம ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்க்குறேன். அதில் வந்து நம்ம வந்து அதை வளரணும். அப்போ விசுவாசம் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் யாவரும் முடிவதை அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கணும். அப்போ அதுதான் அந்த நம்பிக்கை. சரிங்களா? அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும், நான் நம்புகிறேன். அதுதான் அந்த ஜாக்கிரதை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நான் விசுவாச அறிக்கையிடுறேன். என்ன சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், சூழ்நிலைகள் மோசமாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏற்ற டைமில் நிச்சயமாக அதை வந்து நிறைவேறும் பாருங்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ வந்து ஆபிரகாம் எப்படி தேவன் ஆபிரகாம் வாக்கு பண்ணார், அவர் எப்படி ஆசீர்வதிச்சார்னு சொல்லி கீழே சொல்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெறுவேன் என்றார். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு ஆபிரகாமுக்கு, இப்போ அவர் மேலே ஒரு தேவன் மேலே பெரியவர் யாரும் கிடையாது. அதனால் வந்து அவரே வந்து அவர் மேலே சத்தியம் பண்ணுறார். அவர் மேலே சத்தியம் பண்ணி நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பண்ணுவான். ஸோ வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணுன்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த வார்த்தை மேலே தான் நமக்கு நம்பிக்கையே. சரிங்களா? அந்த வார்த்தை மேலே தான் நமக்கு நம்பிக்கை, அந்த வார்த்தை மேலே தான் நமக்கு விசுவாசம். சரிங்களா? அப்போ அந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து விசுவாசித்து பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். அப்போ ஏற்ற டைமில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிற பாருங்கள். அது அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு எப்படி செஞ்சாரோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஷர் தங்களிலும்
பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. ஸோ பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு காரியத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஆணையிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆணையிட்டால் அது வந்து சகல விவாதத்திற்கு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவரை ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல சொல்கிறார், ஒரு ஆணையினாலே தேவன் அதை ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு, அதே மாதிரி ஒரு ஆணையிடுறார். சரிங்களா? அது கீழே சொல்கிறேன் நான். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் ஒரு வாக்கு பண்ணுறாரு, அதை வந்து ஆணையிடுறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா டபுள் உறுதி மாதிரி. சரிங்களா? அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாலே நிறைவேற்றிடுவார். அது மேலே வந்து ஆணையிடுறது. உங்களுக்கு புரியும்படியாக நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ என் பையன் இருக்கான் படிச்சிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், டே நீ வந்து ஆஃபேலியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கடா, உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து நான் உனக்கு பண்ணுற வாக்குத்தத்தம். சரிங்களா? நீ ஆஃபேலியில் வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கடா, உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு வாக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து, டேய் நீ வந்து வாங்கடா, நான் சத்தியமாக உனக்கு பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து ஆணை. சரிங்களா? இப்போ நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறது, நான் உனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிறது வந்து வாக்கு. சரிங்களா? அது வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். சரிங்களா? வாக்குத்தத்தம். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியமாக உனக்கு செய்கிறேன்டா அப்படிங்கிறது ஆணை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் அப்படி தான் செய்கிறார். சரிங்களா? அப்போ அதுதான் சொல்கிறார், நான் தேவன் வாக்குத்தத்தமும் பண்ணி அதை ஆணையை வேறு இடுறார். சத்தியமாக உனக்கு செய்கிறேங்கிற மாதிரி அது சொல்கிறார். அதுதான் ஆணை அப்படிங்கிறது. அதுதான். சரிங்களா? நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன்ல, அதை வந்து உனக்கு நான் சத்தியமாக செய்கிறேங்கிற மாதிரி சொல்கிறார். அதுதான் ஒரு வாக்குத்தத்தமும் இருக்குது, ஒரு ஆணை இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அது அடுத்த வருஷம் சொல்கிறார் பாருங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். சரிங்களா? ரொம்ப 18ஆம் வசனம் முக்கியமான வசனம் பாருங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. ஸோ நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்னென்னா இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்பிக்கை, அவர் தான் உலக ரட்சகர். அவரால் தான் நமக்கு வந்து ரட்சிப்பு. அவர் பண்ணின அப்போ அவர் நம்பி தான் நம்ம வந்திருக்கோம். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. அவர் நம்ம முடிவு வரையும் பிடிச்சி நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டோம்னா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பி வந்திருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம தான் நம்பி நம்ம அப்போ தான் அவர் தான் ரட்சகர், அவர் போதுமானவர், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளோ வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த 2 மாறாத விசேஷங்கள் எப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து வாக்குத்தத்தம், 2வது வந்து ஆணை. சரிங்களா? அதுதான் அந்த 2 மாறாத விசேஷங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் நம்பி வந்திருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் மூலமாக தான் நம்ம பிதாவுக்கு போகணும், அவரை நம்ம அறிவாதப்போ கடைசியாக வந்து ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், குறைகளை நிறைவாக்குவார், நம்மை பலப்படுத்துவார். இப்போ எல்லாமே தேவனை நம்பி தான் இருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு காரியமும் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ நமக்கு அவர் தான் அடைக்கலம். அப்போ அவர் வந்து நமக்கு வாக்கு பண்ணுறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி பண்ணுறார் அப்படின்னா, 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி பொய்யுரையாதேன்னு அப்படி செய்தார். பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கும் பண்ணுறாரு, சத்தியமும் பண்ணுறார். சரிங்களா? அதான் 2 மாறாத வாக்கு 2 மாறாத விசேஷம் அப்படின்னா இந்த 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஒன்று வந்து வாக்குத்தத்தம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆணை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை செய்வேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறார். அதுதான் அந்த ஆணை. சரிங்களா? அப்போ அந்த 2 மாறாத விசேஷங்கள் என்னென்னா, ஒன்று வாக்கு, இந்த வாக்கை வந்து ஒரு ஆணையினால் வந்து நிறைந்த அப்போ அது நமக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குது, நமக்கு ஆறுதலை கொடுக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். 2 விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இப்போ மனுஷனே ஒரு காரியத்தை நிறைவேற்றும் போது அப்போது தேவாதி தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு, ஆணையும் கொடுக்குறாரு. இப்போ அந்த 2 விசேஷமாக கொடுத்து அவருடைய சுபாவம் என்ன, பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இப்போ எவ்வளோ வேணும் அப்போ நான் அதுக்கு தான் நமக்கு ஆறுதல். ஸோ ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, இதை என்னை ஆசீர்வதிப்பார், என்னை செய்வார், என்னை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு, ஆணையும் கொடுக்குறாரு. நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. அப்போ அதை வந்து ஆணையிடுறாரு, நான் உன்னை சத்தியமாக அதை நான் செய்வேன். அதனால தான் மேலே பார்க்குறோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசை பெருக. அப்போ செஞ்சாரா இல்லையா? ஆபிரகாம் செய்வார். அப்போ நமக்கு அதை செய்வார். இப்போ ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருந்தால் போதும் பாருங்கள், தேவன் பண்ண வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு நிறைவேறும் பாருங்கள். அதுதான் நமக்கு நம்பிக்கை, அதுதான் நமக்கு ஆறுதல். சரிங்களா? ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தம் எல்லாமே வந்து நிறைவேறும் பாருங்கள். ஆண்டவர் நம்ம உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தோம்னா போதும், எல்லாமே நமக்கு வந்து நிறைவேறும் பாருங்கள். ஏன்னா வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணார்னா நிச்சயமாக நிறைவேற்றுவார் பாருங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகுதுன்னா ஆத்மா நங்கூரமாக இருக்கிறது. ஸோ இந்த நம்பிக்கை நமக்கு எங்கே வருதுன்னா நம்ம ஆத்மாவுக்குள்ளே வருது. சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் மாதிரி சொல்கிறார். அந்த நங்கூரம் பார்த்திங்கன்னா ஒரு நங்கூரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படகுலேருந்து நங்கூரத்தை பாய்ச்சாங்கன்னா அது வந்து எவ்வளோ புயல் அடித்தாலும் அந்த இடத்த விட்டு சும்மா கப்பல்மா அதான் அங்கே எங்கேயும் போகுமே இல்லையா, அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆணையோடு கூடிய இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பெரிய ஆறுதலை கொண்டு வருகிறது. அதுதான் நமக்கு இந்த நம்பிக்கையாக அந்த நம்பிக்கையை தருகிறது. நிலையும் உறுதியமான நமக்குள்ள ஆத்மாவில் ஒரு பெரிய ஒரு உறுதியை ஒரு நம்பிக்கையை தருகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்தளவுக்கு உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா நிச்சயமாக ஒரு ஆணையை கொடுக்குறேன், சத்தியமாக உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு உறுதியாக வந்து பொய்யுரையாக தேவன் செய்வார். அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைப்படி நித்திய பிரதான ஆசாரர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரார் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இப்போ பரலோகத்துக்கு போயிட்டார். அந்த திரையின் வழியாக நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஸோ அந்த திரைக்குள் அப்படிங்கிறது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரை இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சோன்ன அந்த திரை சீலை வந்து மேலேருந்து கீழ் வரைக்கும் கிழிஞ்சிருச்சு. சரிங்களா? அது வந்து அந்த திரைக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்து உள்ளே போகிறார். எப்படி போகிறார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அதான் நித்திய பிரதான ஆசாரியர் அதுக்குள்ளே வந்து நமக்காக அதுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ளே போகிறதுனால என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு புதிய மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணினார்னு சொல்லி நம்ம அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அதனால் நம்ம வந்து மீட்டு கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்காக எதுக்காக அதுக்குள்ளே போனார் அப்படின்னா, நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குவதற்காக. சரிங்களா? இப்போ எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்க உதவி செய்ய வல்லவர். அப்போ நமக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து அதுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 15 எபிரேயர் 4:15-14 வந்து அழகாக சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக அந்த திரைக்குள்ள நமக்காக தான் எதுக்காக பிரவேசிக்க நமக்கு உதவி செய்யும்படியா. சரிங்களா? நம்ம வந்து நமக்காக பரிதபிக்கும்படியா, நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக தான் வந்து அதுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து இன்று அவர் நமக்காக வந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கார். இன்னும் பிதாவின் வலது பாதத்தில் நமக்காக வந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்காக முண்டாடுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கார். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் வந்து தேவன் வந்து தெரியும் பாருங்கள். நம்ம ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துச்சுனாலே வந்து ஆண்டவர் வந்து உடனே தேற்ற வந்துடுவார் பாருங்கள். அவர் தாமே உங்களை விசாரிக்கிறவங்க கவலை இல்லாமல் வைத்து விடுங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக தான் அங்கே பிரவேசிச்சிருக்கார் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி செய்ய என்றென்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்றென்றைக்கு நான் உடனே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியத்தை பெற்றவங்க நாங்கள் பாருங்களேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்கிறார் பாருங்கள். நம்ம வந்து அவருடைய ஒரு நொடி கூட அவருடைய சமூகம் நம்ம விட்டு விலகிறது இல்லை பாருங்கள். பார்த்தீங்களா? அதுக்காக வந்து நம்ம தேவனுக்கு என்றென்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? பார்த்தா அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ இதை என்ன பார்த்தோம் அப்படின்னா,
நீங்கள் மூல உபதேசத்திலே இருக்காதீங்க. அதனால் வந்து எல்லா உபதேசத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக பூர்ணராகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ மறுதலித்து போனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சுட்டெரிக்கப்படுவதே முடிவு. அதனால் வந்து மறுபடியும் கொண்டு வரது கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா தேவன் வந்து நீங்கள் தேவனுக்காக என்னென்னலாம் ஊழியம் செஞ்சீங்களோ அதை வந்து தேவன் வந்து மறக்க மாட்டார், அதுக்கான ரிவார்டை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஆபிரகாம் பொறுமையாக இருந்து பெற்றோ அப்படியா வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அதை வந்து ஒரு ஆணையோடு கூட வந்து நமக்கு வந்து அவ்வளோ உறுதியாக வந்து நிச்சயமாக செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோடியவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்துக்கார், நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக நம்மையுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் வந்து அதுக்குள்ளே பிரவேசிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பூர்ணமாகும்படி கடந்து போக கிருபை செய்யுங்க. ஒரு நாளும் நாங்கள் மறுதளித்து போன கூட்டத்தில் வந்துடக்கூட காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நேர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீட பொறுமையினாலும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களுக்காக அந்த திரைக்குள்ளே மகா நித்திய பிரதான ஆசிரியர் எங்களுக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அதை காமிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழகி பெருக கர்த்தர் கிருபை சொந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். துதி கன மகிமை அமைக்க செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.